இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 99 அதிகாரம் 6 வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு மறு உத்தரவு தருகிறவர், பதில் தருகிறவர், மறு உத்தரவு தருகிறவர். மோசே, ஆரோன், சாமுவேல் இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவர்களுக்கு தேவன் மறு உத்தரவு அருளினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பெயர்களை இங்கே எடுத்து சொல்ல காரணம் என்னவென்றால், இவர்களுடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கப்பட்டதே காரணம். ஒரு வெற்றியான ஜெப வாழ்க்கை என்பது என்ன? ஜெபத்துக்கு பதில் கிடைப்பது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் போது அந்த ஜெபம் அது ஒரு வெற்றியான ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் தர வல்லவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே இவர்கள் பெயரை எடுத்து சொல்லி இவர்களுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்ல காரணம், அதுக்கு கீழே படித்தீர்களானால் தெரியும். 7வது வசனம், மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். ஏன் கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சாமுவேலுக்கும் அவர்கள் ஜெபித்த உடனே மறு உத்தரவு அருளினாராம்? இந்த 7வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அவர் கொடுத்த பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டார்கள். கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல மறு உத்தரவு வேகமாய் வரும். கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே மறு உத்தரவு வேகமாய் வரும். கீழ்ப்படியாமை மறு உத்தரவை தடுக்கும். நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு நமக்கு ஏற்ற பதில் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமை. இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் கூட. ஆமென். தேவன் நம்முடைய வெறும் வாயின் வார்த்தைகளை பார்த்து கேட்டு கிரியை செய்கிறவர் அல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். மனிதனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எனவே என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ஆமென். தேவன் நம்மை நடத்துகிற பாதை, தேவன் நம்மோடு பேசுகிற இடைபடுகிற காரியங்கள், அதற்கு செவி கொடுப்போம். ஒருபோது நம்மால் முடியாததை, நம்மால் இயலாததை தேவன் நம்மிடத்திலே திணிக்க மாட்டார், செய்ய சொல்ல வற்புறுத்தவும் மாட்டார். எது நமக்கு முடியுமோ அதை தான் தேவன் நமக்கு தருவார், அதை தான் தேவன் நம்மிடத்திலே செய்யும்படி சொல்லுவார். எனவே தான் சொன்னார், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும் என்று. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்து பாருங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கான மறு உத்தரவு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாமை ஆண்டவரே அநேக தடைகளை கொண்டு வருகிறதப்பா. தயவாய் மன்னியும். உடைய சத்தத்துக்கு எப்படி மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் செவி கொடுத்து உடைய வார்த்தைகளை கை கொண்டார்களோ, அப்படியே நாங்கள் உடைய வசனங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.